எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. இல்ல அதான் பாலோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா நடிச்சிருக்காப்ல. ரொம்ப நல்லா இருக்கு படம். அவரோட காமெடில ஒர்க் பண்ணிருக்காங்க. காமெடி இல்லைங்க, எமோஷனலா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காப்ல. இல்ல கிளைமேக்ஸ்ல ட்ரெண்ட் கலந்த மாதிரி இருக்கா? ஆமா. படம் ஃபுல்லா அப்படி இருக்கா? இல்ல கிளைமேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப இது. பாலசக்தி சார் அந்த அம்மா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம்? ஃபேமிலியோட வந்து பாருங்க. எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் வேறு லெவல் ப்ரோ. எல்லாருமே கரெக்டாக அவங்க விஷயம் எல்லாமே நடிச்சிருக்காங்க. சாருக்கு வந்து சக்திவேல் சார் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் தான் ஹீரோ. பட் பாலாவும் பெரிய ஹீரோ, அதோட பெரிய ஹீரோ படத்தில். ஸோ கதையை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதான் நான் திரும்பி சொல்லுவேன். 500 கோடி 1000 கோடி அந்த கதையெல்லாம் காமெடியெலாம் போயிட்டுருக்கு. அதை விட ஒரு நல்ல படம் இந்த மாதிரிலாம் கொடுங்க. இதுக்கு 1000 கோடி 500 கோடி நான் போகணும்னு நான் நினைக்கிறேன். பாலாவுக்கு வந்து பாலா ஹெல்ப் பண்ணுறதுக்காகலாம் நான் பேசலை, ஒரு கலைஞனாக பேசுகிறேன். அவர் வந்து எனக்கு அது தம்பி தான், முறை தான். இவ்வளோ அன்பாக வந்து பண்ணியிருக்கா போலன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நானும் ஒரு நடிகன் ஆனேன்னா கண்டிப்பாக தம்பி கூட வச்சு ஒரு படமே எடுப்பேன் நான். அந்தளவுக்கு ஒரு இது பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லைங்க அவருக்கு. அவர் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. பாலாவும் நடிச்சிருக்காரு. எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. வேறு லெவலுங்க, வேற. நான் சிம்புவோட ஃபேனு, ஓப்பனாக சொல்லுவேன். அண்ணனுக்கு மட்டும் தான் நான் ரோகிணி தேட்டருக்கு வருவேன், வேறு யாருக்கு வர மாட்டேன். அப்புறம் ஏகேக்கு வருவேன். நெக்ஸ்ட் பாலா தம்பிக்காக நான் வந்திருக்கேன். தட்ஸ் இட். ஓகேங்களா? பாலா வந்து வாழ்க, பாலா வாழ்க வாழ்க. இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பண்ணணும், நிறைய பண்ணுங்க, பெரிய உச்சத்துக்கு வருவீங்க. இது மனசால நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆமாம், அதுதான் ப்ரோ. ஹெல்ப்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா அதை உடனே செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. செஞ்சால் செய்கிறேன்னு சொல்லணும், இல்லைனா இல்லைன்னு சொல்லிடணும். அருமையாக இருக்குது. அவர் பாலா வந்து இப்போன்னு கிடையாது, அவருக்கு கலக்கும் போது யார்லேருந்து நல்ல சாம்பியன் தான். அவர் நல்லா நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக பார்க்கலாம். மியூசிக் வைஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸ்டோரி வைஸும் நல்லா எடுத்துருக்காங்க. ஒரு அதான் ஏஜ் கடந்த ஒரு காதல் கதை மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்டர்வல் சீன் நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பராக நல்லா போகுது. இன்டர்வல் சீனும் சூப்பராக இருக்குது. அந்த இன்டர்வல் சீனில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டாக ஒன்று வைக்கிறாங்க. ரஜினிகாந்த் ட்வீட் ஒன்று போடுறாங்க. அதை வந்து மேற்கோள் காட்டுறாங்க. 2016 வந்து அந்த டிமானிட்டைசேஷன் ஆச்சுல்ல, அது வச்சு ரிலேட்டடாக ஒரு கதை. அதில் வந்து ரஜினிகாந்தோட ட்வீட் ஒரு நியூ இந்தியா பூம்னு போடுவார். அதை வந்து அதில் காட்டியிருக்காங்க. அந்த சீன் நல்லா இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து தெரியல, அது அப்படி தான் தெரியுது. திடீர்னு பார்த்தா நியூ இந்தியா பூம், எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நியூ இந்தியா பூம்னு சொல்லி ரஜினிகாந்த் போட்டு அந்த ட்வீட்டை வந்து போட்டிருக்காங்க. அது ஏன் போட்டாங்க தெரியல, டேரக்டர் கேட்டால் தான் தெரியும். கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. ஒரு அக்காலாம் சீனில் தேம்பி அழுதுன்னு இருக்காங்க. என்ன அவ்வளோ எமோஷனலாக இருக்குது. நல்லா இருக்குது. நீங்கள் பவர் பாண்டி படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். அதாவது ஏஜ் கடந்த ஒரு காதல். அவங்களுக்கு வந்து எப்படின்னா லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. பழைய காலத்தில் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. புள்ள இருக்காது. அவங்களுக்கு வந்து 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதை வந்து பாலா வந்து இது பண்ணுறா. அது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பராக இருக்குது. இருக்கு ஓகே, செட் ஆயிருக்கு. அவ்வளோதான். மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. மியூசிக் தான் நல்லா போட்டிருக்காங்க. ஸ்டோரி வைஸுமே ஓகேவாக கரெக்டாக கொண்டு போய் கரெக்டாக எடுத்து முடிச்சிருக்காங்க. கரெக்டாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருமே குழந்தைகளை வந்து கூட பார்க்கலாம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒன்றும் எதுவும் வல்கரிட்டி ஒன்றுமே கிடையாது. சூப்பராக இருக்குது படம். இந்த படத்தில் லவ் ஓகேங்களா, காதலை தான் வந்து ஒரு மையமாக வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து இன்னாருக்கு இப்படி தான் வரும், இப்போ இந்த வேஜில் தான் வரும்னு அப்படின்னு சொல்ல கிடையாது. ஓகேங்களா, இந்த படத்தை நீங்கள் பார்க்குறப்ப அதோட உங்களுக்கு ஆழமான இது தெரியும். உங்களுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வரணும் இங்கே. ஓகேங்களா, கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்து பிரிச்சுட்டாங்க. மெயின் வந்து பார்த்திங்கன்னா பாலாவும் சரி, பாலாஜி சக்திவேல் சாரும் அர்ச்சனா மேடமும் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வரணும், ஃபேமிலியாக தான் வரணுன்றேன். அவர் ஒரு 10-15 படம் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, முதல் படம் மாதிரிலாம் தெரியவே இல்லை. நல்லா இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவர் பார்க்குறப்ப. படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் கனெக்ட் ஆச்சு, எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு, ரிலேட்டபுளாக இருந்துச்சு. எல்லாமே ஓகே தான். நீங்கள் ஏதாச்சும் பார்க்குறவங்க சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது தேட்டர் போக சொல்ல அவங்க உள்ள ஒருத்தவனா கத்தினே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்போயே அவனை கம்ப்ளைண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருங்க. பாலா ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா நடிச்சிருந்தாரு பாலா. ஸ்டோரி வந்து லைக் அது சொன்னால் எப்படி ப்ரோ, ஸ்பாயிலர் தான். லவ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் படம். ஜானர் சொல்கிறேன். ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, நம்பி பார்க்கலாம் ப்ரோ. படம் மோஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கு ப்ரோ. பாலா சார் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் இது வந்து அவருக்கு. அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரியே இல்லை. நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஹீரோயினையும் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸு, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருக்குது படத்தில். எமோஷ்னலு, காமெடி
ஆக்ஷனு எல்லாமே இருக்குது ப்ரோ. லவ் ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. பாலா நடிப்பு நல்லா இருக்கு ப்ரோ. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல. சொல்ல எப்படி இருக்கு படம்? படம் நல்லா இருக்குது. பாலாவோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. சூப்பர் மெசேஜ் ஏதாவது இருக்கா? நல்ல மெசேஜ். ரெண்டாவது தடவை கூட வந்து பார்க்கலாம். பாலாவோட ஆக்டிங்லாம் சூப்பர்ண்ணா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். காந்தி கண்ணாடி எதனால வச்சிருக்காங்க? தெரிலண்ணா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி படம் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லாரும் பாலானாவோட வெற்றியாக பார்க்குறாங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். பாலானாவோட சேர்ந்து இந்த ஒரு படம் வந்து எங்களுக்குமே ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா படம் பார்த்த எல்லாருமே உள்ளே ஃபீல் பண்ணது, வெளியில் வந்து ஃபீல் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இந்த படம் நல்லா இருக்குது, எமோஷனலாக இருக்குது அப்படிங்கிறது தான். அவ்வளோ.